இந்த மெசேஜஸ குடுத்தவங்க வந்துட்டு ரா வந்துட்டு யாருன்னா, அவங்க வந்துட்டு வேற்று கிரகவாசி. அதாவது வேனஸ்ல உள்ளவங்க 6 டென்சிட்டி பீயிங். சோஷியல் மெமரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. 6 டென்சிட்டில உள்ளவங்க. அந்த ஹையர் பீயிங் கார்லா மூலமா நம்பகிட்ட இந்த மெசேஜ சொல்லியிருக்காங்க. இந்த செஷன வந்துட்டு 106 செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிட்வீன் 1981லேருந்து 84 வரைக்கும். ஆடியோ மற்றும் அதோட செஷன்ஸோடலாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வெப்சைட்ல இருக்கு. முதல்ல இந்த உலகம் வந்துட்டு ஒரு சிறு புள்ளியில ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. பிக் பேங் தியரி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெரும் வெடிப்புக்கு அப்புறம் இந்த உலகம் உருவான பிறகு முதல்ல வந்த கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டென்சிட்டி, அதாவது பீயிங்னஸ், இருத்தலை உணர்தல். அப்போ வந்து இருந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா, லைக் கல், மண், மினரல்ஸ் அந்த மாரி எலிமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு வெஹிக்கிள் வந்துட்டு அட்டாமிக் பாடி. அதுக்கு வந்துட்டு சாப்பாடு தேவைப்படலை. எப்படி சொல்லலாம்னா, நம்ம இப்போ மனிதராக பிறக்கிறதுக்கு முன்னுக்கு முத டென்சிட்டியில் வந்துட்டு நம்ம ஒரு கல்லாவோ, ஒரு மண்ணாவோ, ஒரு மினரல்ஸாவோ இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில். அந்த டென்சிட்டியில் வந்துட்டு வாழ்ந்து கடந்த பிறகு தான் மனிதர்கள் வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதான் செகண்ட் டென்சிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் டென்சிட்டியோட டூரேஷன் வந்துட்டு 2 பில்லியன்ஸ் இயர்ஸ். 2 பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம 2வது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அது வந்து செகண்ட் டென்சிட்டி. அதாவது அந்த டென்சிட்டி வந்து க்ரோத், பயாலஜிக்கல் லைஃப் எமர்ஜ்ட். அதாவது புல், மண், மிருகங்கள், பறவைகள் இந்த மாரிலாம் வந்த காலகட்டம் வந்துட்டு செகண்ட் டென்சிட்டி. இந்த டென்சிட்டியில் உள்ள உயிரினங்களுக்கோட உடம்பு வந்து வெஹிக்கிள் வந்துட்டு கெமிக்கல் பாடி. அதுக்கு வந்து உணவு தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அது வளர்கிறதுக்கு. அதோட டூரேஷன் வந்துட்டு 4.6 பில்லியன்ஸ் இயர்ஸ். அப்புறம் எப்படி சொல்லலாம்னா, நம்ம முன்ன ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் டென்சிட்டியில் ஒரு கல்லா, மண்ணாவோ, மினரல்ஸாக நம்ம இருந்த பிறகு மறு பரிமாணத்தில் நம்ம ஒரு மரங்களாவோ, மீன்களாவோ, இல்லை மிருகங்களாவோ அந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருப்போம். அதையும் தாண்டி 3வது டென்சிட்டி, அதை தாண்டி அடுத்த டென்சிட்டி வந்து தேர்ட் டென்சிட்டி, செல்ஃப் அவேர்னஸ். அந்த பாடி வந்து என்னென்னா கெமிக்கல் பாடி. இந்த பாடிக்கு வந்துட்டு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அது வளரணும். அதே சமயத்தில் மைண்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்கு 6 சென்ஸ் இருந்தது, மைண்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. இதோட டூரேஷன் வந்துட்டு 75,000 ஆஃப் இயர்ஸ். இந்த மனிதர்களாக, அதாவது தேர்ட் டென்சிட்டியில் நம்ம இருக்கிறப்ப அது காலம் வந்து ரொம்ப குறுகியது, ஏன்னா அதோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டம். 75,000 ஆஃப் இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அது எப்போவோ முடிஞ்சிருச்சா. இந்த ரா மெசஞ்சர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து எப்பயோ முடிஞ்சுது, டிரான்சிஷன் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் எந்தெந்த ஆன்மாக்கள் வந்துட்டு அந்த கிரைட்டீரியா வந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ணாமல், கிராஜுவேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க திருப்பி பிறக்கிறப்ப இந்த பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.